இப்போ உலகமே பார்த்து பயந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப 4வது நாளா தொடர்ந்து சண்டை போய்க்கிட்டே இருக்கு. இந்த சண்டை தீர்ற மாதிரி யாருக்குமே தெரியவே இல்லை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தாலுமே தீர்ற மாதிரி தெரியல. இந்த பிரச்சனை எதனால இந்த அளவுக்கு பெருசா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் பார்த்தோம்னா ஈரான் மக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் ரெஃபைனரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா ஈரான்ல, அது மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஈரான் எதுக்காக இஸ்ரேல் அதிகமா தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் வந்து மக்கள் மேல, அதாவது ஈரானிய மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட முக்கியமான ஆட்களுமே இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 220 மக்கள், ஈரானை சேர்ந்து 220 மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த அட்டாக்னால மட்டும். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா ஈரான் வேற லெவல்ல இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸா இருக்கட்டும், மிசைல்ஸா இருக்கட்டும் வச்சு மாத்தி மாத்தி 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் நடத்துற தாக்குதல்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வரைக்கும் இஸ்ரேல்ல மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 300 பேருக்கு மேல காயப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் சண்டை நடந்தாலும் அதை பாதிக்கப்படுறது பொதுமக்களா தான் இருக்காங்க. இத்தனை நாள் நடந்த போர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களை யாரும் அந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணல. பட் இப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்களை தாக்குதல் பண்ணி சண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சண்டை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. தேங்க்யூ.